எங்கள் பள்ளிக்கு ஊக்குவிக்கிற வகையில இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும், என் உடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். புற்றுநோய் புகையிலை புற்றுநோய் உண்டாக்கும், புகையிலை உயிரை கொள்ளும் அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொன்னா, அப்புறம் ஏமா அதை விற்கிறாங்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டா அதுக்கு நிச்சயமா என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா உலக அளவுல புகையிலை அதிகமா விற்பனை செய்யற நாடுகள்ல நம்ம இந்தியா முதலிடத்துல இருக்கு. அதனால புற்றுநோயில பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கையிலும் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. ஆனா நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்ல புற்றுநோயுடைய சிகிச்சை குறித்தும் நோயின் தாக்கம் குறித்தும் போதிய விழிப்புணர்வு கிடையாது. புற்றுநோய் வந்தா ரத்தமா வாங்கி எடுத்து நிச்சயமா செத்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பொய்யான கருத்தை நம்மளோட இந்திய சினிமா இந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. புற்றுநோய் குறித்து இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு செய்ய தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7ஆம் தேதியும், புற்றுநோய் குறித்து உலகமெங்கும் விழிப்புணர்வு செய்ய உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி 4ஆம் தேதியான இன்றும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. முதல்ல ஒருத்தவங்க புகையிலையோ பீடி சிகரெட் பழக்கத்தை முயற்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு நினைவுல வர்றது அவங்களுக்கு தெரிஞ்ச புகைப்பிடிக்கும் ஒருவர். அவங்க நாளைக்கு ஒரு பாக்கெட் பீடியோ 4 கட்டு சிகரெட்டோ பிடிக்கலாம், அவனுக்கே ஒன்றும் ஆகல, நான் ஒன்று தானே பிடிக்க போறேன்னு நினைக்கிறாங்க. இதே தவறுதான் நல்லா படிச்சு பெரிய கம்பெனியில வேலை செய்யறவங்களும் செய்யறாங்க. இந்த நினைப்ப முதல்ல நம்ம மாத்திக்கணும். சரி, புகையிலை உட்கொள்ள எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனா இந்த புற்றுநோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கறது. உண்மையிலே இந்த புற்றுநோய் ஒரு புரியாத புள்ளியிலே சொல்லலாம். புகையிலை உட்கொள்றதுனால மட்டும்தான் புற்றுநோய் வருதான்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நமக்கு எல்லாம் நொடி பொழுது தேவைப்படுதுல, அதாங்க இன்சல்ட். அது கூட புற்றுநோய்க்கு ஒரு வகையான காரணம் கூட சொல்லலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழியா நம்ம மறந்துடுறதால, அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சும் பொழுது ஒரு நஞ்சு அளவுக்கு மீறினால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. புற்றுநோய் பல வகை உண்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை உடையது. எந்த அளவு பாதிப்பு குணப்படுத்தப்படும், எவ்வளவு காலம் ஆகும் என்பதை புற்றுநோயின் காலம் தான் முடிவு செய்யும். ஆரம்ப நிலையிலேயே நோய் கண்டறியப்பட்டால் அதை குணப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் மிக எளிது அப்படின்னு டாக்டர் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. நம்மளோட பாடியில நார்மல் பாடி ஃபங்க்ஷன் தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஹெட்டேக் வந்தா கூட முதல்ல டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்லை டைரக்டா போய் டாக்டர்ஸை பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். அப்படி பேரண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பென்சில் வாங்கினா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றோம்ல, நம்ம பாடியில் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்ககிட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது மூலியமாவோ இல்லை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது மூலியமாவோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த புற்றுநோயை நம்ம கிட்ட அணுகாமலே பாதுகாத்துக்க முடியும். நோய் வந்த பிறகு அதை தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஆனா ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கான வாழ்க்கைய நாம தான் வாழணும். அதுவும் சும்மா இல்லைங்க, நலமோடு வாழணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் விட்டொழிக்கணும். 2வது உணவு முறை, நல்ல உணவு மட்டுமே எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட் ஐட்டங்களை அறவே அரைக்கிடணும். நமக்காக இருக்கிற நபர்களை பத்தி கொஞ்சமாச்சு யோசிக்கணும். நம்மளோட சந்தோஷத்துக்காக இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடும்ல. எங்களோட நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுடைய உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்குன்னு. நம்ம அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். புற்றுநோய் வந்தாலே இறந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டை உங்ககிட்ட இருந்து தூக்கி போடுங்க. 2 மாசம் தான் உயிரோடு இருக்கும்னு சொன்ன குழந்தை இன்னைக்கு இது வரைக்குமே வாழுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்களோட மன வலிமை. நம்ம கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நோயுமே நம்மளை அணுகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்காக இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. அண்ணா தம்பி எல்லாருமே கேட்டுக்கோங்க, நான் சொல்றது இங்க எல்லாருக்கும் பொருந்து பாருங்க. நோய் இல்லாத வாழ்வு நம் கையில் தானே இருக்கு, அதை கண்டு தெரிந்து நாமும் வாழ்வை வென்று காட்ட வேண்டும். வீரர் கூட்டம் கூறும் பொய் ஆசை வார்த்தை கண்டு அடிமையாகி போவதெல்லாம் நாம் விட்டொழிக்கணுமே. நல்ல உணவு முறைகளையும் உடற்பயிற்சியும் கடைபிடித்து வாழ வேண்டும் நாமும் இங்கு நலமோடு. நீண்ட காலம் உயிரை கொள்ளும் போதை பொருளை விட்டொழித்து வாழணுமே. இனி வரும் காலம் நோயற்ற காலமாய் நாம் மாற்றிடுவோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம், நீண்ட ஆயுள் பெறுவோம். வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.